ஃபஸ்ட்டு லிஃப்ட் வந்து கிடச்சிருச்சுங்க. பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நமக்காக லிஃப்ட் போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபரி ட்ரெக்கர். ஸோ வீடியோ போட்டு ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் ஒரு பயணத்துக்கு தயாராகிட்டோங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப லாங்காலாம் இல்லை, ரொம்ப இங்கேருந்து ஒரு 200 கிலோமீட்டரு டிஸ்டன்ஸில் வர மாதிரி. ஆமாங்க, ஆந்திராவுக்கு வந்து பயணம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ட்ரிப்பு தாங்க. இது முடிஞ்ச வரைக்கும் வீட்டு பக்கத்துலேருந்து எந்தளவுக்கு பட்ஜெட்டில் போட முடியுமோ போட்டுட்ருக்குறேன். பட்ஜெட் இன்னும் ரெடி ஆகலை. ரெடி ஆனதுக்கப்புறம் நார்த் இந்தியா வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது நார்த் இந்தியா சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, ட்ரெயினுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கேருந்து சென்னை சென்ட்ரல் போகணும். எங்கே போகிறேன்றது வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸ். அதாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸு தான். அங்கே போய் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா. ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்க. கரெக்டாக டி நகர் ஜங்ஷனில் இருக்காங்க இப்போது. அங்கே பாருங்களேன், அது ஒரு ட்ரெயின் ட்ராக் மாதிரியே இருக்குது. இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. புதுசாக இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து டிக்கெட் எடுக்கிறதுக்காக போய்கிட்டே இருக்கேன். நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நைட் ஆந்திராவில் இருக்க போது நம்ம பயணம். பேசிக்கலி இந்த ட்ராவல் விலாகர்லாம் ஸ்டார்டிங்கில் இந்த சேனலை க்ரோ பண்ணி கொண்டு வராங்க பாருங்கள். எவ்வளோ கஷ்டன்ட்டு இருந்து பார்க்குற போது தாங்க தெரியுது. நிஜமாலுமே ரொம்ப 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 கஷ்டங்க. வாங்க போய் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் ஏறிட்டு அடுத்தது உங்களுக்கு வ்ளாக் கண்டினியூ. இதுதாங்க நம்ம போக போகிற ட்ரெயின். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பயணம் இருக்க போகுது. இப்போ நான் கரெக்டாக சென்னை சென்ட்ரலில் இருக்காங்க. இங்கேருந்து 3 மணி நேரம் பயணம் புத்தூருக்கு. அங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் நைட்டு வந்து ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற இடத்த வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, மூலக்கோண வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ட்டு. அங்கே போய் சும்மா இன்றைக்கி ஒரு டே வந்து டென்ட் கேம்ப் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து கிளம்பி வர மாதிரி ஒரு ஐடியா. போகலாம், எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே டிக்கெட் எடுத்துகிறேன். டிக்கெட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ரூபா. நம்ம டிக்கெட்டு ஆன்லைன்லலாம் புக் பண்ணால் 150 ரூபா கூட வருது. அதெல்லாம் ஜிஎஸ்டி அப்புறம் அந்த ஐஆர்டிசி ஆப்பில் அதெல்லாம் சேர்த்து அவ்வளோ வருது. நம்ம அவ்வளோ கொடுத்து போக வேண்டிய அவசியம் வந்து நமக்கு கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா 3 மணி நேரத்துக்கு 150-200 ரூபா தான். அன்ரிசர்வ் வந்து யூஸ்லெஸ் தான். நான் வந்து அன்ரிசர்வில் சொல்கிறேன். செகண்ட் சிட்டிங்கில். இப்போ வந்து நான் சென்னை சென்ட்ரலில் இருக்கேன். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ட்ரெயின் வந்து 2:30க்கு தான் எடுப்பாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:51 ஆகுதுங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. அது வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணி ஆகணும். வேறு ஏதாச்சும் கண்டென்ட் இருந்தாலும் சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம சண்டிகர், பஞ்சாப், அப்புறம் ஹிமாச்சல பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பயணம் பண்ணுறதுக்கு வந்து பிளானிங் போயிட்டுருக்கு. அடுத்தடுத்தது வரும். இப்போ தான் வந்து சாப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கேன் தெம்பா. இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நீங்கள் ஆந்திரா சைடு வந்து போகிறதா இருந்தால் உங்களுக்கு வந்து சென்னையிலேருந்து போகிறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. ரொம்ப பக்கம். ஒரு 5 நிமிஷம் கிட்ட தான் ட்ராவலிங் டைமே வரும். ஏன்னா அவ்வளோ பக்கம் தான் இங்கேருந்து. அதனால தான் நான் வந்து ஆந்திர பிரதேஷ் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப
ரேராக இருக்குது. அதாவது பட்ஜெட்டு ட்ராவல் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸு எல்லாமே அதான் முடிஞ்ச வரைக்கும் எந்தளவுக்கு பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ பிளான் பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரம் சேனல் க்ரோ ஆகும். அடுத்தடுத்தது வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். பிளான் போய்கிட்டே இருக்குது, பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பார்க்கலாம். இன்னும் ட்ரெயின் எடுக்கலை. ட்ரெயின் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காத்திருக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ டர்ட்டினஸ்ஸாக இருக்குது. டெய்லி க்ளீன் பண்ணுறாங்க இதுக்கும். அப்பயும் எவ்வளோ தான் இருக்குது பாருங்கள். தண்ணிக்கெலாம் ஓட்டிகிட்டே இருக்கு. க்ளீன் பண்ணலன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ட்ரெயினில் கூட்டமே இல்லைங்க. இங்கேருந்தா கிளம்புறதுனால என்னன்னு தெரியல. இது வந்து திருப்பதி ட்ரெயின். பட் ஆனால் கூட்டமே இல்லை பாருங்கள். இன்னும் ட்ரெயின் கிளம்பலைங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது ட்ரெயின் கிளம்புறதுக்கு. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குறது, கடுப்பாக இருக்குது. ஃபைனலாக ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. ட்ரெயினில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குது. நான் ஒரு அரை மணி நேரம் போய்டுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் நல்லா வேகமாக தான் போயிட்டுருக்கு. போயிட்டு அங்கேருந்து லிஃப்ட் கேட்டு போகலான்ட்டு பிளான். ஏன்னா பட்ஜெட்டில் தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். 12 கிலோமீட்டர் வந்து லிஃப்ட் கேட்டு போகிற மாதிரி ஐடியா. அங்கே போனதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம ஆந்திராவுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். தெலுங்கு தான் இதுக்கப்புறம் பேசினோம். நாங்கள் போக எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். எல்லாம் சமாளிச்சிடலாம். ஆந்திரானாலே இந்த மாதிரி இடம்தாங்க. இந்த மாதிரி பாறைங்க, கிரானைட் கல் பயங்கரமாக இருக்குங்க. இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது. ஈவினிங் வந்து மறைய போகுது. சூப்பராக இருக்குது. கடைசியாக நம்ம புத்தூருக்கு வந்தாச்சுங்க. இந்த ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவுமே மலைகளும் அப்புறம் கிரானைட்ஸ் மலைகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. இந்த இடத்த சுற்றி பார்க்கணுன்னா இந்த சம்மர் டைம்லாம் வந்தீங்கன்னா டோட்டலாக முடிஞ்சு. நான் வந்திருக்கிறதே சம்மர் தான். ஆனால் வந்து நான் ஈவினிங் டைம் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் இங்கே அதிக நாள்லாம் இருக்க போகிறதில்ல. 2 நாளில் கிளம்பிடுவேன். வெயில் மண்டை கொளுத்துதுங்க. கிட்டத்தட்ட 5 மணி ஆகிடுச்சு. இன்னும் வெயில் தான் அடிச்சிட்ருக்கு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதாவது சூரியன் மறைஞ்சிட்ருக்கு. புத்தூர் வந்தாச்சு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கூட்டமே இல்லை. இது வந்து திருப்பதி ட்ரெயின். இது வந்து திருப்பதி போகிறதுனால இது வந்து ஃபுல்லாகவுமே பேசஞ்சர் லிஸ்ட்டு தான். எதுவுமே ரிசர்வேஷன் இல்லை. ஃபுல்லாகவுமே அண்டர்சர்வ் தான். மலைகள் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த இடத்த பாருங்கள். சரியாக தெரிய மாட்டேங்குது கேமராவில், வெயிலாக இருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வேற மாதிரி இருக்குங்க வியூவெல்லாம். புத்தூர் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இந்த மலைகளை பாருங்களேன். பாதி செதுக்கி பாதி அப்படியே மரங்களை விட்ட மாதிரியே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வந்தாச்சு. இன்னும் எவ்வளோ நேரம்டா. வா, புத்தூர் ஜங்ஷன் வந்தாச்சுங்க. இறங்க வேண்டியதான். இங்கேருந்து 13 கிலோமீட்ரு. ஈவினிங் டைம் வந்ததுனால சூப்பராக இருக்குங்க. கரெக்டாக டைமிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டோம். இன்னும் சொல்ல போனோன்னா கரெக்டாக புத்தூர் வந்தாச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லைங்க. சும்மா ரூமில் படுத்துட்டு இருந்தேன். வீட்டில் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் புரியல. வீடியோவும் போடுறதில்ல. ஆனால் ஒன்று, இந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு வீடியோ வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கேற்ற பிளான்லாம் போயிட்டுருக்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து எந்த மாதிரிலாம் பிளான் பண்ணலான்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனால் கம்பல்சரி டெய்லியும் வீடியோ வரும். முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் போடுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். டெய்லியும் ஈவினிங் 5 மணிக்கு வீடியோ வரும். நான் சும்மா ரூமில் படுத்துட்டு இருந்தேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கையிலையும் காசு இல்லை. சரின்ட்டு ஒரு 400 ரூபா இருந்ததுங்க. அதை வச்சு எங்கே ட்ராவல் பண்ணலான்ட்டு யோசித்து
இந்த சென்னையிலேருந்து இங்கே பக்கம்ட்டு சும்மா அப்படியே நெட்டில் சர்ச் பண்ணேன். ஸோ அதனால் புத்தூர் கிளம்பி வந்துட்டேங்க. ஸோ இங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்ரு. நம்மளால் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் எடுத்து போக முடியாது. ஸோ ஹிட் செக்கிங் பண்ணி தான் போக போகிறேன். லிஃப்ட் கேட்டு தான் போக போகிறேன். அதுதான் வந்து பிளானு. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதை பாருங்கள், ஏரியாலாம் சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமு இங்கே நடந்து போகிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம ஊர்லேயே சுற்றி. இப்போ வந்து வெளியூரில் வந்து ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த மாதிரி பேசும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் அப்படியே பார்க்குறாங்க. ஒரே ஷையாக இருக்குது. இட்ஸ் ஓகே, எல்லாத்தையும் தாண்டி தானே வரணும். வாங்க அப்படியே வெளியில் போகலாம். ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. வெளியில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இங்கெல்லாம் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க. இப்போ தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவுமே ஒர்க்கு போயிட்டுருக்கு பாருங்கள். ரொம்ப நாள் ஆச்சு ஆந்திரா சைடு வந்து. இனிமேல் நம்ம தெலுங்கு தான் பேசணும். வெளியில் வந்துட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர் இருக்குது கூகுள் மேப்பில் பார்க்கும்போது. நம்மளால் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் எடுத்து போகிற அளவுக்குலாம் காசு இல்லை. லிஃப்ட் கேட்டு தான் போக போகிறேன். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்ரு. அங்கே போயிட்டு டென்ட் கேம்ப் தான் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம். கிடைச்சிட்டா பெஸ்ட்டாக இருக்கும். பார்க்கலாம், உள்ளே போயிட்டு அப்புறம் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். போய்கிட்டே இருக்கேன். இந்த லாங்குவேஜ் தாங்க, இந்த லாங்குவேஜ் கூட ஓகே. இந்த எழுத்து தாங்க ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரியே அப்படி அசோம்சோன்னு இருக்குது. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இந்த ஊரோட அந்த லாங்குவேஜ். இந்த சொற்கள் இருக்குல்ல, ரைட்டிங் தெலுங்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஸோ லாங்குவேஜெல்லாம் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. எனக்கு லைட்டாக ஹிந்தி வச்சு தெலுங்கு தெரியும். அதை வச்சு சமாளிச்சிடலாம். வாங்க அப்படியே போகலாம். இதில் தான் போய் ஆகணும். போயிட்டுருக்கேங்க. இங்கே டென்ட்டு போடலாமான்ட்டு கேட்டேன். அங்கே வந்து இருட்டாக இருக்குமாம்மா. எப்படி இருக்குன்னு தெரியாது. போட்டுறதா இருந்தால் போட்டு தங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்த்துக்கலாம். போயிட்டுருக்கேன், நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், ரயில்வே கேட் தாண்டி போகணுன்னு சொன்னாங்க. இங்கேருந்து 12 கிலோமீட்டரு. இப்பயே டைம் 5 மணி ஆயிடுச்சு. ஒரு 6 மணிக்குள்ளே போயிட்டா பெட்டராக இருக்கும். சீக்கிரம் ஏதாச்சும் லிஃப்ட் கிடைச்சா உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு லிஃப்ட் வந்து கிடச்சிருச்சுங்க. பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு முதல் லிஃப்ட்டில் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட ட்ராப் பண்ணாருங்க. 2 கிலோமீட்டர் வந்தாச்சு. பின்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குன்ட்டு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனோம். ஆனால் மேப்பில் பார்த்தா கொஞ்சம் அதிகமாக காட்டுது. ஒன்றும் புரியல. போய் பார்க்கலாம். இன்றைக்கி நைட் அங்கே தான் ஸ்டே எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். வாங்க மக்களே, அப்படியே போகலாம். Head northwest on National Highway 716 toward Major District Road 359. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் கூகுள் மேப் பார்த்து போயிட்டுருக்கேன். சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ரோடு கூட பாஸ் பண்ண முடியல அந்த இடத்துல. ரொம்ப இதாக இருக்குது. இப்போ வந்து லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து நான் அப்படி போனோம். ஏதாச்சும் லிஃப்ட்டு கிடைக்குதான்னு பார்க்கணும். அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. எப்படி லிஃப்ட் கேட்டு போகிறது அப்படின்லாம் நினைக்கிறது எல்லாம் நம்மளுக்கும் தெரியும். 10 நிமிஷம் கிட்ட ஆச்சு. இன்னும் எந்த ஒரு லிஃப்ட்டும் கிடைக்கல. எனக்கு என்ன ஒரு பதட்டமாக இருக்குன்னா, இருட்டுறதுக்குள்ளே எப்படியாச்சும் அங்கே போயிட்டா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்ரைஸ் ஆகுது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போனோம். தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒன்றும் புரியாமல். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம்.
யாரும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. பார்க்கலாம். நமக்காக லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட இன்னொருத்தர் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணிட்டாருங்க. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட போகணும். அடுத்த லிஃப்ட் ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்க்கலாம். புது ஒரு அனுபவமாக இருக்குங்க. ஆனால் லிஃப்ட் கேட்டு போய் ட்ராவல் பண்ணுறவங்களோட கஷ்டம் என்னன்ட்டு இப்போ தான் தெரியுது. ஒரு 10 நிமிஷம் லிஃப்ட் இல்லாமல் வெயிட் பண்ணும்போது மண்டை காயுது, அப்படியே எப்படா அங்கேருந்து போவோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஸ்டேட்டாக கண்ட்ரியாக லிஃப்ட் கேட்டு போகிறாங்க. அவங்களோட கஷ்டம் என்னன்ட்டு இப்போ தாங்க தெரியுது. ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒருத்தரும் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க பாருங்கள். சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளாலலாம் முடிய மாட்டேங்குதுங்க. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் வேணும்ல. அதனால நான் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த லிஃப்ட்டுக்காக இன்னும் எந்த வண்டியும் வரல. இது வந்து ஒரு சின்ன ஒரு ரோடு மாதிரி போகுது, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் போகிற மாதிரி. இப்போ வந்தது வந்து பைபாஸு, சின்ன ஒரு ரோடு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் வண்டி எதுவும் வரல, கம்மியாக தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டில் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்ட்டு பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க மலைகள்லாம். பின்னாடி பாருங்களேன், இயற்கையாக இருக்குது. பாருங்கள் நடந்து வந்துட்டு இருந்தேன். இது ஃபுல்லாகவுமே செங்கல் சோலைங்க. செங்கல்லாம் செய்வாங்க இல்லையா, செஞ்சு எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். நைட்லேயே செய்கிறாங்க போல இருக்குது. பாருங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தாங்க பார்க்குறேன் நேரில். இப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவுமே செங்கல் சோலை. முன்னாடி வச்சுருக்கீங்க. ತಾವು ನಂದ ಕೊಡ್ತೀವಿ, ನಂದ ಇಷ್ಟಪಟ್ಟು. ನಾಲಾவது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குங்க. 5.6 கிலோமீட்டர் இருக்குது. அதை கடக்கணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:40. என் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஹெல்லோவாக இருக்குது கிளைமேட்டு. ஃபுல்லாகவுமே வில்லேஜ் தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஈவினிங் டைமில் இந்த இடத்த பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். நடந்து போயிட்டுருக்கேன். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா வண்டின்றது ரொம்ப 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 கம்மிங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு வீடுகளே இல்லை, ஃபுல்லாகவுமே ஒரு வில்லேஜ் லுக் ஏரியா. இங்கே வந்து யாருமே வரமாட்டாங்க. அமைதியான ஒரு இயற்கையான ஒரு இடம். எனக்கு வந்து இந்த மாதிரி இடம் வந்து
ரொம்ப பிடிக்குங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, டிராஃபிக் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்படியே பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கும். ஸோ ஆனால் இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு லிஃப்ட் கிடச்சா போதும். ஒரு 3 கிலோமீட்டர் கிடச்சா கூட போதுங்க. 2 கிலோமீட்டர் நடந்தே நம்ம போயிடலாம். வருமானு தெரியல. நம்ம நல்ல நேரம் கிடச்சா பார்க்கலாம். நம்ம லக்கு தான். இல்லைனா இதில் தாங்க போய் ஆகணும். இன்றைக்கி ஸ்டே வந்து அந்த இடத்துல தான். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து நிறைய ஃபுட்டு எதுவுமே கிடைக்காது. அப்புறம் வந்து அங்கே எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல, கரண்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த மலைகள்லாம், அழகாக இருக்குல்ல. நான் அதில் தாங்க இப்போ நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே ஒருத்தர் வராரு மாடு மேய்ச்சிட்டு, அவர்கிட்ட போய் கேட்கலாம் எப்படி போகணும் அப்படின்ட்டு. என் டென்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்ட்டு. அதை போட்டு தான் இன்றைக்கி தங்கணும். அவர்கிட்ட கேட்கலாம் எவ்வளோ தூரம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. கேட்டு அப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன். தெலுங்கு தெரியல. மூலக்கோணம் வாட்டர் ஃபால்ஸ் இது எத்தனை கிலோமீட்டர்னா? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர். 5ண்டா? 5 இல்லை 10. இப்போ வண்டி எதுண்டா? బండి అంత లైట్ ఉందా? లైట్ లైట్ నువ్వు వెళ్ళిపోవచ్చు పో. కరెంట్ ఉందా? హోటల్ ఉందా? హోటల్ హోటల్ అంతా ఏదైనా తీసుకోవాలి నేనే. గోపాలకృష్ణ. ఓకే థ్యాంక్ యూ. ఏదన్నా బోండా గెండా అవన్నీ ఇప్పుడు వేస్తారు. థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ. நைட் தங்கணும்னு சொன்ன உடனே இங்கே எதோ இருந்தாலும் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாரு. ஸோ போகலாம் வாங்க. அருமையான லொக்கேஷன், அருமையான கிளைமேட். ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி இடத்துல பயணம் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்குது. வாங்க போகலாம். டம் 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 டம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? நேரில் பார்க்குறதோட கேமராவில் சூப்பராக இருக்குங்க. உங்கள் லக்கி. என்ஜாய். டிஜிட்டலாக சூப்பராக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அமைதியான லொக்கேஷனுங்க. 5 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து நடந்து போனோம். இதில் பெரிய ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா, அங்கே வந்து கரண்ட் இல்லையாம்மா, லைட் எதுவும் இல்லையாம்மா. எனக்கு என்ன பிரச்சனைனா, என் ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சிச்சுன்னா நான் எப்படி வீடியோ எடுப்பேன்றது தான் எனக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது. பவர் பேங்க் வேறு ஃபால்ட் ஆகிடுச்சு, வாங்கவே இல்லை. சம்பவம் இருக்குது. நாளைக்கு சம்பவத்துக்கு தயாராகிக்கிட்டே இருப்போம். நாளைக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு பஜ்ஜி சொல்லுது, பார்க்கலாம். ஃபோனில் சார்ஜ் முடிஞ்சுன்னா டோட்டலி வேஸ்ட் வந்தது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மண்ணு ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இங்கேருந்து. நான் பாருங்கள் ஒரு வாட்டர் கேனு ஒரு வடை மட்டும் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். நைட் அங்கே ஹோட்டல் எதுவுமே இருக்காது, கடைங்க எதுவுமே இல்லை. அதனால் இன்றைக்கி நைட்டு அங்கே தான், இதுதான் நம்மளோட உணவு. பாருங்க காலியாக இருக்குது ரோடு. இதெல்லாம் நடந்து போயிட்டுருக்கேன் தனியாக. வாங்க போகலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக இருட்டாக போகுது. 5 கிலோமீட்டர் கம்பல்சரி நம்மளால் நடந்து இருட்டுக்கு முன்னாடி போக முடியாது. ஏன்னா இப்போயே இவ்வளோ இதாகிடுச்சு. வாங்க ஏதோ இதோடு வந்து இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஒரு சிலர் கரண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நாளைக்கு போனால் தான் தெரியும். சரி, இன்னும் 1 மணி நேரம் கழித்து பார்த்தா தான் தெரியும். எப்படியும் நம்மளால் 1 மணி நேரத்தில் அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது. கண்டிப்பாக இருட்டிடும். இருட்டில் போய் என்ன பண்ணுறதுன்னு தான் ஒன்றும் தெரியல. வாங்க போய் பார்க்கலாம். இதோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். புதுவித அனுபவம்லாம் இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். உங்கள் ஃபேமிலிக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இன்னும் நிறைய வீடியோ வந்துகிட்டே இருக்கும். சபரி ட்ரெக்கரை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. see you, bye from சபரி அண்ட் பீஸ் guys. பீஸ் மக்களே. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஃபுல்லாகவுமே ஃபாரஸ்ட்டுங்க. நடந்து வந்திருந்தோன்னா சம்பவம் ஆயிடுவேங்க. இதுதான் ఎవరు ఉంటున్నాయండి లాగా ఎప్పుడుమే ఎడతాను
புதுவித அனுபவம். காட்டுக்குள்ளே வந்து டென்ட்டு போட்டு தங்கியிருக்கேன். இந்த மாதிரி வந்ததே இல்லை. இன்னொரு வாட்டி வந்தால் யாரையாச்சும் கூப்பிட்டு தான் வரணும். ஒரே ஃபியராக இருக்கிற மாதிரியே இருக்குது. யாருமே இல்லைங்க. இந்த காட்டுக்குள்ளே டெய்லியும் 5 மணிக்கு எழுந்து வந்து பூஜை பண்ணுறாங்க.